இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் டேர்ம் 1 ஃபுல் டெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் முக்கியமான 25 வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. முதல் கேள்வி, தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். ஆன்சர் பாரதிதாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என பாடியவர் யார்? தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என பாடியவர் யார்? ஆன்சர் காசி ஆனந்தன். ஆன்சர் காசி ஆனந்தன். மூன்றாவது கேள்வி, பொறுத்துக. ஆன்சர் விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். ஆன்சர் 3412 தான் சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், முதல் எழுத்துக்கள் எத்தனை? முதல் எழுத்துக்கள் எத்தனை? ஆன்சர் உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள். ஆன்சர் 30. நெக்ஸ்ட் கொஸ்டின், 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞராக திகழ்ந்து கவிதையின் வாயிலாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் யார்? 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞராக திகழ்ந்து கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் யார்? ஆன்சர் பாரதியார். ஆன்சர் பாரதியார். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் குடல் எங்கள் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். தமிழ் குடல் எங்கள் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தமிழெங்கள். ஆன்சர் தமிழெங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. மொத்தம் 4 கூற்றுகள். இதில் என்னென்ன கூற்றுகள் எல்லாம் சரியானது? ஆன்சர் கூற்று 1 மற்றும் 4 சரியானது. கூற்று 1 பாருங்க, பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர். இது சரியானது. கூற்று 4, நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெயர்கின்றன. இதுவும் சரியானது. கூற்று 2 பாருங்க, நிலவாழ் பறவைகளை பெரும்பாலும் வலசை போகின்றன. இது தவறானது. நீர்வாழ் பறவைகளை பெரும்பாலும் வலசை போகின்றன என்பதனை சரியானது. கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கியும் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன. கூற்று 3 இது தவறானது. மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் பெரும்பாலும் பறவைகள் வலசை போகின்றன என்பதே சரியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் ஆற்றலையும் மழையின் பயனையும் டேஷ் என்ற நூல் பாராட்டுகின்றது. நிலவின் குளிர்ச்சியினையும் கதிரவனின் ஆற்றலையும் மழையின் பயனையும் டேஷ் என்ற நூல் பாராட்டுகின்றது. ஆன்சர் சிலப்பதிகாரம். ஆன்சர் சிலப்பதிகாரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாரதியார் எழுதிய நூல்களுள் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. 4 ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, இது எல்லாமே பாரதியார் எழுதிய நூல்கள். அழகின் சிரிப்பு, இது பாரதிதாசன் எழுதிய நூல். அதனால் பொருந்தாதது அழகின் சிரிப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று பாருங்க, பாரதிதாசன் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். காரணம், இவர்தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை இவர் பாடியுள்ளார். ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியானது. கூற்றும் சரி, காரணமும் சரி. பாரதிதாசன் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். இதற்கு காரணம் என்னன்னா, இவர் தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை இவர் பாடியுள்ளார். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
தனித்தமிழையும் தமிழுணர்வையும் பரப்பிய பாவலர் யார்? தனித்தமிழையும் தமிழுணர்வையும் பரப்பிய பாவலர் யார்? ஆன்சர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஆன்சர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எது? சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எது? ஆன்சர் கப்பல் பறவை. கப்பல் பறவை, கப்பல் கூளைக்கடா. இதற்கு 2 பேர் உண்டு, கப்பல் பறவை, கப்பல் கூளைக்கடா. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் பறவை மனிதர் யார்? இந்தியாவின் பறவை மனிதர் யார்? ஆன்சர் டாக்டர் சலீம் அலி. ஆன்சர் டாக்டர் சலீம் அலி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக தமிழ், தமிழ்நாடு, தமிழன் என்ற வார்த்தைகள் முதலில் எந்தெந்த நூல்களில் இடம்பெற்றுள்ளன? ஆன்சர் 2, 3, 1. அதாவது தமிழ் என்ற சொல்லானது முதலில் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். தமிழ்நாடு முதலில் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரத்தின் வஞ்சிக்காண்டம். தமிழன் என்ற சொல்லானது முதலில் இடம்பெற்றுள்ள நூல் அப்பர் எழுதிய தேவாரம். ஆன்சர் 2, 3, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சேர்ந்து இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இரட்டை காப்பியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தாவர இலை பெயர்களில் பொருந்தாதது எது? தாவர இலை பெயர்களில் பொருந்தாதது. ஆன்சர் பார்க்கலாம். பலா, ஆல், வாழை. இது எல்லாத்துக்குமே இலை. பலா இலை, ஆலை இலை, வாழை இலை இப்படி தான் வரும். நெல்லுக்கு இலை அப்படிங்கிற பெயர் வராது. தாவர இலை பெயர்களில் கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது நெல். நெக்ஸ்ட் கொஸ்டின், தவறானதை தேர்ந்தெடுக்க. 4 ஆப்ஷன்ஸில் எது தவறானது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள், கட்டுரை, புதினம் ஆகியவை தமிழ் கவிதை வடிவங்கள். இது தவறானது. துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை ஆகியனதான் கவிதை வடிவங்கள். செய்யுள், கட்டுரை, புதினம் இது எல்லாமே கவிதை வடிவத்தில் வராது. ஆப்ஷன் பி பார்க்கலாம். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சொலி எழுத்துக்கள். வலஞ்சொலி எழுத்துக்கள் என்னெல்லாம் பார்க்கலாம். அ, ஏ, ஔ, ந, ஞ. இடஞ்சொலி எழுத்துக்கள் ட, ய, ழ, மகர ழ. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான நூல் எது? தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான நூல் எது? ஆன்சர் தொல்காப்பியம். ஆன்சர் தொல்காப்பியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக மீன், வேளாண்மை, வெள்ளம், உழவர் என்ற சொற்களானது முதலில் எந்தெந்த நூல்களில் இடம்பெற்றுள்ளது? மீன் என்ற சொல்லானது முதலில் குறுந்தொகையில் இடம்பெற்றுள்ளது. வேளாண்மை என்ற சொல்லானது முதலில் கலித்தொகையில் இடம்பெற்றுள்ளது. வெள்ளம் என்ற சொல்லானது முதலில் 10 நூலில் இடம்பெற்றுள்ளது. உழவர் நற்றிணையில் இடம்பெற்றுள்ளது. மீன் குறுந்தொகை, வேளாண்மை கலித்தொகை, வெள்ளம் 10, உழவர் நற்றிணை. ஆன்சர் 2, 3, 4, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 3 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்பிரமணியன், இது தவறானது. கூற்று 2 பார்க்கலாம். பாரதியாரின் இயற்பெயர் சுப்புரத்தினம், இதுவும் தவறானது. பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம், பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியம் என்பதே சரியானது. பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம் என்கின்ற துரை மாணிக்கம், இது சரியானது. கூற்று 3 மட்டும் சரி, 1, 2 தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பூப்பது முதல் காய்ப்பது வரை டேஷ் நிலை உண்டு. பூக்களினுடைய எத்தனை நிலைகள்? ஆன்சர் 7 நிலைகள். பூப்பது முதல் காய்ப்பது வரை 7 நிலைகள் உண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று தமிழ் தாயின் எதனை பாரதியார் போற்றுகின்றார்?
என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று போற்றியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு பாரதியார் நம்ம எழுதிக்கலாம். இன்று பாரதியார் தமிழினுடைய எதனை போற்றுகின்றார்? ஆன்சர், தொன்மையினை போற்றுகின்றார். தொன்மையினை போற்றுகின்றார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். அவள் என்று பிறந்திருக்காங்க அப்படிங்கிறதே எனக்கு தெரியாது, அவ்வளவு தொன்மையானது அந்த தமிழ் மொழி அப்படின்னு பாராட்டியிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, 2, 3. இந்த 3 கூற்றுகளையுமே நம்ம பார்க்கலாம். ஆன்சர், 3 கூற்றுகளுமே சரியானது. தமிழ் வரி வடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கிலும் பயன்படுத்தத்தக்கவையாகவே உள்ளன. கூற்று 2, மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமென்றால் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். சரியானது. தொல்காப்பியம், நன்னூல் போன்றவை நாம் படிப்பதற்கு எழுதப்பட்ட நூல்கள். ஆயினும் அவை கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ளன என கூற்று 1, 2, 3 என 3மே சரியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர், 10 வகைப்படும். ஆன்சர், 10 வகைப்படும் சார்பெழுத்துக்கள். அவை உயிர்மை, ஆயுதம், உயிரெழபடை, ஒற்றெழபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். உயிர்மை, ஆயுதம், உயிரெழபடை, ஒற்றெழபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இதுதான் சார்பெழுத்துக்களினுடைய 10 வகைகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு டாக்டர் அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார்? தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார்? ஆன்சர், நெல்லை சுமுத்து. நெல்லை சுமுத்து. இவர் 80க்கும் மேற்பட்ட நூல்களை இதுவரை படைத்துள்ளார். 80க்கும் மேற்பட்ட நூல்களை நெல்லை சுமுத்து அவர்கள் படைத்துள்ளார். அவ்வளோதான். நம்ம 25 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.